விக்ரமாதித்தன் கதைகள். ஒவ்வொரு பதுமையும் சொல்லும் ஒரு நீதி கதை. அத்தியாயம் 40. 2. நெசவாளிக்கு விஷ்ணு உதவிய கதை. கிழட தேசத்திலே புண்டரவர்த்தனம் என்று ஒரு நகரம் இருந்தது. அந்நகரிலே தச்சன் ஒருவனும் நெசவாளி ஒருவனும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாய் வசித்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் அவரவர் தொழிலிலே திறமை வாய்ந்தவர்கள். அதனால் நல்ல வருமானமும் கிடைத்து வந்தது. அவர்கள் வரவு செலவை கணக்கு பார்க்காமல் நன்றாக உண்டு அலங்கரித்து உடுத்து வாழ்ந்து வந்தார்கள். ஊரிலே எந்த இடத்திலே உல்லாசம், கேளிக்கை முதலியவை உண்டோ அந்த இடத்திலே அவர்களைக் காணலாம். ஒருநாள் ஏதோ ஓர் உற்சவத்தின் போது நகர மக்கள் அனைவரும் திரண்டிருந்தனர். நண்பர்கள் இருவரும் தங்களை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு அங்கு போயிருந்தார்கள். அந்தக் கூட்டத்திற்கு சித்திரரேகை போன்ற எழிலுருவமாய் அரசகுமாரியும் வந்திருந்தாள். அவளைப் பார்த்து எல்லோரும் அவளுடைய அழகைக் கண்டு மயங்கினார்கள். நெசவாளியால் அவள் மீது வைத்த பார்வையை திருப்ப முடியவில்லை. அவள் அழகு அவனை அப்படி ஆட்கொண்டு விட்டது. வெகுதூரம் இழுக்கப்பட்டே அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். வீட்டுக்குப் போய்ச் சேர்ந்த பிறகும் அவனுக்கு அழகு மயக்கம் தீரவில்லை. ராஜகுமாரியின் தோற்றமே அவன் கண் எதிரில் வந்து நின்றது. தூக்கம் பிடிக்கவில்லை. மனது எதிலும் நிலை கொள்ளாமல் தவித்தது. படுக்கையில் நிலை குலைந்து அவன் இடமும் புரண்டான். இரவு ஒரு வழியாகக் கழிந்தது. மறுநாள் வழக்கம்போல் தச்சன் தன் நண்பனை பார்க்க வந்தான். கண்களில் நீர்வழியைக் கிளந்து தன் நண்பனைக் கண்டு, நண்பா, ஏனிப்படி வருந்துகிறாய்? உன் உள்ளத்தில் சோகத்தையுண்டாக்கிய விஷயம் என்ன என்று கேட்டான். அவன் கேட்டதற்கு நெசவாளி ஒன்றும் பதில் கொடுக்கவில்லை. பல தடவை அவன் கேட்டும் நெசவாளி வாயைத் திறக்கவில்லை. கடைசியாக, நண்பா, உன் மன வருத்தத்தின் காரணம் எனக்குத் தெரிந்துவிட்டது. இது காதல் நோய்தான் என்றான் தச்சன். தச்சன் இவ்விதம் விஷயத்தை அறிந்து சொன்னவுடன் நெசவாளி எழுந்து உட்கார்ந்தான். நண்பா, நேற்று விழாவுக்கு வந்திருந்த அரசகுமாரியை பார்த்ததிலிருந்து அவள் நினைவே என்னை வாட்டுகிறது. மனம் எதிலும் செல்ல மாட்டேனென்கிறது. ஆனால் அவளோ ஆண்டாளைப் போல மகாவிஷ்ணுவையே மணவாளனாக அடைவதென்று விரதம் பூண்டிருக்கிறாள். மகாவிஷ்ணுவைத் தவிர இந்த பூலோகத்து ஆடவர் எவரையும் ஏறிட்டு பார்க்க மாட்டாள். அவளை